அனைவருக்கும் வணக்கம். நமக்கு டிஆர்பிலேருந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எவ்வளோ வேக்கன்ஸீஸ், ப்ளஸ் எக்ஸாம் எந்த மந்த் நடக்கும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் குடுத்துருக்காங்க. ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எந்த எக்ஸாம் இருக்கு அப்படின்னா, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸாம்க்கு இந்த மாசம் ஜனவரியில நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. 1766 வேக்கன்ஸீஸ் இருக்கு. எக்ஸாம் அப்படிங்கிறது ஏப்ரல் மாசம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் புரொஃபசர்ஸ் இன் கவர்ன்மென்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மந்த்ல வரப்போகுது. ஏறக்குறைய 4000 வேக்கன்ஸீஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஜூன் மந்த் வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கும் ஒரு 3 மந்த் கேப் இருக்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ண முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். டெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி. ஸோ தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அந்த ஃபார்மேட்ல ஏப்ரல் மந்த் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதனோட வேக்கன்ஸீஸ இன்னும் அரசாங்க தரப்புல இருந்து சொல்லல. ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது ஜூலை 2024ல நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் மே மந்த்ல வரப்போகுது. நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 200 வேக்கன்ஸீஸ் இருக்கு. எக்ஸாம் ஆகஸ்ட் மந்த்ல வந்து வரப்போகுது. அடுத்தது சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் மந்த் வரப்போகுது. எக்ஸாம் செப்டம்பர்ல அண்ட் வேக்கன்ஸீஸ் பார்த்தீங்கன்னா 120 வேக்கன்ஸீஸ் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னும் 2 அப்டேட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, எஸ்சிஆர்டி சீனியர் லெக்சரர்ஸ் அண்ட் ஜூனியர் லெக்சரர்ஸ் இந்த 3த்துக்கும் எக்ஸாம் அப்படிங்கிறது செப்டம்பர் நடக்க போகுது. ஸோ ஒவ்வொரு இதுலயும் சீனியர் லெக்சருக்கு 26 வேக்கன்ஸீஸ், லெக்சரர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு 103 வேக்கன்ஸீஸ் குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜூனியர் லெக்சரர்ஸ்க்கு வந்து ஒரு 10 வேக்கன்ஸி அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ குமுலேட்டிவா பார்த்தோம்னா ஒரு 139 வேக்கன்ஸீஸ் வந்து இருக்கு. இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது டிசம்பர்ல நடக்க போகுது. கடைசியா பார்த்தோம்னா, அசிஸ்டன்ட் புரொஃபசர்ஸ் இன் கவர்ன்மென்ட் லா காலேஜஸ், அசிஸ்டன்ட் புரொஃபசர்ஸ் இன் ப்ரீ லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 எக்ஸாமுக்கு நவம்பர் 2024ல எக்ஸாம் வரப்போகுது. வேக்கன்ஸீஸ் பார்த்தீங்கன்னா 28ன்னு ஈக்குவலா பிரிஞ்சிருக்கு. ஸோ டோட்டலி 56 வேக்கன்ஸீஸ் சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 2025ல எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷத்துல வரப்போகுது. வரிசையா பார்த்தீங்கன்னா, ஜனவரியில ஒரு நோட்டிஃபிகேஷன், பிப்ரவரியில 1, ஏப்ரல்ல 1, மேல 1, ஜூன்ல 1, செப்டம்பர் அப்படின்னு சொல்லி இந்த இயர் ஃபுல்லாவே நமக்கு நெறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. கரெக்ட்டா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வந்து 3 மந்த் கேப்ல எக்ஸாம் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த ஆனுவல் பிளானர் அப்டேட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பல்க் வேகன்ஸீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அசிஸ்டன்ட் புரொஃபசர் இன் கவர்ன்மென்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ் அதுல ஒரு 4000 வேகன்ஸி குடுத்துருக்காங்க. செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்ல வந்து ஒரு 1700 வேகன்ஸீஸ் வந்து குடுத்துருக்காங்க. அது இல்லாம டெட்டுக்கு எக்ஸாமுக்கு வந்து இன்னும் வேகன்ஸி சொல்லல. கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வருஷம் நீங்க கவர்ன்மென்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க, இல்ல அரசாங்க தரப்புல ஒரு ஆசிரியர் வேலையில இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இந்த வருஷம் இப்போலிருந்து இந்த பிரிப்பரேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.